வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு பைக் அப்படி பிரியர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு பேஷன் மாதிரி வந்திருக்கும். வாங்கினா எனக்கு ராயல் என்ஃபீல்டு தான் வாங்கணும், புல்லட் தான் வாங்கணும், கிளாசிக் தான் வாங்கணும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கு யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கு சூட் ஆகும், அதை சர்வீஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக்கை பற்றி மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்காக பார்த்திங்க அப்படின்னா, தஞ்சாவூரில் சாஸ்தா ஆட்டோ ஒர்க்ஸ் அப்படின்னு அங்கே மெக்கானிக்காக இருக்கக்கூடிய ஸ்ரீதரனை தான் இப்போ நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவங்க பிடெக் முடிச்சுட்டு மெக்கானிக்காகவும் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே அவங்கள பற்றி இப்போ நம்ம கேட்போம். வணக்கண்ணே. வணக்கம். உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ. நான் ஸ்ரீதர். நான் சாஸ்திராவில் பிடெக் மெக்கானிக்கல் படிச்சுட்டு இப்போ என்னுடைய ஒர்க் ஷாப்லேயே நான் ராயல் என்ஃபீல்டு மெக்கானிக்காக ஒர்க் இருக்கேன். ஒரு 7 இயர்ஸாக நான் ராயல் என்ஃபீல்டு யூசி இன்ஜின்ஸ் மட்டும் டீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்லை ஒரு காலேஜ் போகிற பையன், இல்லை ஒரு 15,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர் கூட ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ இந்த பைக் வாங்கினா யாருக்கு சூட் ஆகும், யாரெல்லாம் வாங்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நன்மை தீமை ரெண்டையுமே சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வண்டி ஒரு காஸ்ட்லியான வெஹிக்கிள் தான். பட் கொஞ்சம் செலவும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக கூட உள்ள வண்டி தான். எல்லோரும் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது முன்னாடி ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கவங்களுடைய கவுண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரெசென்ட்டில் ராயல் என்ஃபீல்டு இப்போ எல்லார்ட்டையுமே இருக்குது. பட் இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் கூடங்கிறத விட நம்ம எவ்வளோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோமோ அது கொஞ்சம் கம்மியாக, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் செலவு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ காமனாக ஒரு பட்ஜெட் பேஸ்டு ஃபேமிலி உள்ள பீப்புள்ஸ் இந்த வண்டியை வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன ரீசன்னா, மெயின்டெனன்ஸ்னு போயிடுச்சுன்னா நார்மல் 100cc பைக்கை கம்பேர் பண்ணுறதோட ட்ரைஸ் இந்த அமௌண்ட்டு சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும். ஓகேண்ணா. இப்போ அடுத்த கேள்வி பைக்கை எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை, நார்மலாக ஒரு 3 மந்த்ஸு இல்லை அவங்க ஒரு 2500 3000 கிலோமீட்டர் சொல்கிறோம். இந்த பைக்கை எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணணும், இல்லைனா எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினது பிறகு சர்வீஸ் பண்ணணும், ஒரு முறை சர்வீஸ் பண்ணுறப்ப எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ எப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு பைக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக பைக்ஸ் ஒரு ஆட்டோமொபைல்ஸ்னு எடுக்கும்போது நம்ம ஐடியில் போட்டால் தான் நம்ம மந்த்ஸ் கணக்கில் யூஸ் பண்ணணும். இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா நம்ம ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் டைம் இன்டர்வல் அது சர்வீஸ் மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 500, அப்புறம் 1500, அப்புறம் 3000, அப்புறம் 6000 அப்படி லிஸ்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈச் அண்ட் எவரி 3000 கிலோமீட்டர் கொடுத்துட்டு நீங்கள் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுறது வண்டியோட இன்ஜினுக்கு நல்லது. ரெண்டாவது என்னென்னா, எவரி 500 கிலோமீட்டர்ஸ் ஒரு தடவை செயின் டைட் பண்ணிவிட்டு ஆயில் லூப்ரிகேட் பண்ணுறீங்கன்னா வண்டி கொஞ்சம் ஹார்ட் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். அப்படி நீங்கள் ரெகுலராக 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை செயின் டைட் பண்ணி லூப்ரிகேட் பண்ணிங்க அப்படின்னா வண்டியில் செயின் ஸ்ப்ராக்கெட் உடையிறது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் இல்லாமல் போகும். செயினோட லைஃப் கொஞ்சம் கூட வரும். ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் செயின் சீக்கிரம் வீணாக போகும். அந்த சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் செயின் லூப் பண்ணுங்கள். ராயல் என்ஃபீல்டு பைக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரெசென்ட்டில் வர BS6 வெஹிக்கிள்ஸ், முன்னாடி இந்த BS4 வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியர் டிஸ்க் பிரேக் உள்ள வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வெஹிக்கிள். ரியர் ட்ரம் பிரேக் உள்ள வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் உள்ள வெஹிக்கிள். ரியர் ட்ரம் பிரேக் உள்ள வெஹிக்கிளில் அடிக்கடி செயின் ஸ்ப்ராக்கெட் உடஞ்சிரும் டீத்து. அதுக்கு நீங்கள் அது உடையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை செயின் டைட் பண்ணி செயின் லூப் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் கூட வரும். செயின் லூஸாகவே வச்சு ஓட்டிங்கன்னா இம்ப்ராப்பராக செயின் மிஸ் ஆகும்போது தான் சீக்கிரம் உடையும். அப்படி உடையாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் செயின் டைட் பண்ணுங்கள். ப்ராப்பராக செயினை லூப்ரிகேட் பண்ணுங்கள். ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வண்டியை ஃபுல்லாக லூப்ரிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டைட் ஆகாமல் போயிட்டுருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் வண்டியை கம்பல்சரி ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபில்டர், கிளச் கேபிள்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு ஜென்ரல் சர்வீஸ்க்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1500லேருந்து 1900க்குள்ளே செலவாகும். அது பேஸ்ட் ஆன் வெஹிக்கிள் கண்டிஷன் சொல்லலாம். ஒரு ரெகுலராக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு செயின் டைட்டு, பிரேக் ஷூ செக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ஆயில் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, ஆயில் ஃபில்டர் கம்பல்சரி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ஆயில் ஸ்ட்ரெயினர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயினர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, கேபிள்ஸு, டிஸ்க் பேட்ஸ் இது மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். ஏர் ஃபில்டர் இது பண்ணால் உங்களுக்கு ரெகுலராக வண்டி கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 1900க்குள்ளே வரும். இது ரெகுலராக இந்த காம்பவுண்ட்ஸ் மட்டும் பார்த்தா. இன்ஜினில் கம்பெனி ரெக்கமெண்டட் லிக்விட் கன் பண்ண சொல்கிறாங்க. லிக்விட் கன்னே பண்ணுங்கள், அதுவே மேக்ஸிமம் போதுமானது அந்த யூசி இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இல்லை இதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் காஸ்ட்லியாக போகிற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா அதர் பிராண்ட்ஸ் ஆயில்ஸ் நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட் ஃபில்லிங், அதாவது ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 2,300லேருந்து 2,500 வரைக்கும் ஊற்றலாம். ரெக்கமெண்டட் அவ்வளோதான். ஓவர் ஆயிலிங் பண்ணிங்கன்னா 2.25 லிட்டர் நீங்கள் இன்ஜின் ஊற்றணும் யூசி இன்ஜினுக்கு. ஓகேண்ணா. இப்போ இனிஷியல் காஸ்ட் அதிகம், சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம். இப்போ இதை தாண்டி இது மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையனுக்கு செட் ஆகாது அப்படின்னா வேறு ஏதாச்சும் காரணம் இருக்கா? இதையும் தாண்டி, அது இப்போ நீங்கள் சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் தாண்டி கம்மியாகணும், மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் ஏன் இந்த வண்டியை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
பெட்ரோல் ப்ரைஸ் வந்து நாளுக்கு நாள் ரைஸ் ஆகிட்டே வருது. ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கை நீங்கள் வாங்குனீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 50 45 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு வருஷத்தில் 1.5 வருஷம் வரைக்கும் 40 45 அந்த அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும். 35 to 45க்குள்ளே கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நாளடைவில் ஓட வண்டியோட டெப்ரிசியேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபியூல் லாஸ் மைலேஜ் லாஸும் இருக்க தான் செய்யுது ராயல் என்ஃபீல்டில். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம அதை அப்படி போகும்போது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு பெட்ரோல் ப்ரைஸ் ஈச் அண்ட் எவ்ரிடே மார்க்கெட்டுக்கு 100 ரூபா நியர்பை போயிட்டுருக்கு. 1 லிட்டர் 100 ரூபா பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா கம்பல்சரி 30 கிலோமீட்டருக்கு 100 ரூபா செலவு பண்ணுறதுங்கிறது எல்லாராலையும் பாசிபிள் இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக். அதில் இந்த வீடியோவில் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் சரி, இல்லை ராயல் என்ஃபீல்டு பைக்கை பற்றி ஏதாச்சும் வந்து சந்தேகம் இருந்தாலும் சரி, கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இது போன்ற இன்னொரு வீடியோவில் வந்து திரும்ப உங்களை சந்திக்கிறோம். நன்றி.